வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று என்று நாளை. இன்றைக்கி நம்ம 15 நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக அரிசி மாவு வச்சுட்டு எப்படி அதிரசம் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். நான் இதை எப்படி பண்ணேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதிரசம் பார்த்திங்கன்னா தீபாவளி அப்போ கண்டிப்பாக பண்ணுவாங்க. ரொம்ப ஒரு பாரம்பரியமான ஸ்வீட். ஆனால் இது ஒரு ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக போகும். ஒரு 2 நாளைக்கு உங்களுக்கு வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு டக்குன்னு சாப்பிடணும் போல் இருந்ததுன்னா இந்த மாதிரி குவிக் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் அதிரசத்தோட கலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற வெள்ளத்தோட கலர் பொறுத்து தான் இருக்குது. பிரியாமல் ரொம்ப அழகாக வந்தது. ஸ்வீட்டும் செம்மையாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. 3/4 கப் வெல்லத்துக்கு நான் 1/4 கப் வெந்நீர் சேர்த்துட்டு வெல்லத்தை நல்லா கரைய விட்டுக்கிறேன். வெல்லத்தை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கரைய விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இந்த இன்ஸ்டண்ட்டுக்கு நீங்கள் மாவு அரைக்க வேண்டாம், எந்த பாகு பதமும் வர வேண்டாம். ஜஸ்ட் வெல்லம் உங்களுக்கு கரைஞ்சால் போதும். வெல்லம் கரையிற வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த பக்கம் வெல்லம் கரையிறதுக்குள்ளே இன்னொரு பக்கம் ஒரு பவுலில் 3/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 3/4 கப் வெல்லம் எடுத்துருக்கோம். இப்போ நான் 3/4 கப் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இந்த அரிசி மாவில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்துட்டு நம்ம க்ரம்பிள் பண்ணிக்கலாம். அதாவது கையை வச்சுட்டு இந்த வெந்நீர் நல்லா ஈவனாக பரவுற வரைக்கும் நம்ம ரப் பண்ணிக்க போகிறோம். இது நம்ம மாவுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்ட்னஸ் கொடுக்கும். மாவு வரட்டுன்னு இல்லாமல் லைட்டாக ஒரு ஈரப்பதம் நம்ம மாவுக்கு இப்போ கிடச்சிடுது. நல்லா ஈவனாக உதிரியாக இருக்க மாதிரி நான் ரப் பண்ணிக்கிறேன். இது ஓரளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் இது கூட நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ட்ரெடிஷ்னலாக அதிரசம் பண்ணுறோன்னா அதில் இந்த கோதுமை மாவுலாம் சேர்க்க வேண்டாம். வாசனைக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, எல்லா ஸ்வீட்டுக்கும் சேர்க்குற மாதிரி ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கறதுனால நம்மளுக்கு ஸ்வீட்னஸ் தூக்கி காமிக்கும். எள்ளு, ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி இந்த மாவோட நல்லா பரவுற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மண் குப்பையெல்லாம் இருக்கும். அதை டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால் நம்ம உருக்கின வெல்லத்தை வடிகட்டி வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த மாவில் சேர்த்துக்க போகிறோம். நான் மறுபடியும் சொல்லிக்கிறேங்க, வெல்லத்தை ஜஸ்ட் உருக்கினா போதும். உருக்கின வெல்லத்தை வடிகட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மாவில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க. நான் சொல்கிறேன், இந்த மாவோட அளவுக்கு நம்ம மொத்த வெள்ளை கரைசலையுமே சேர்க்க போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும். அதிரசத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெல்லம் ஜாஸ்தியாக சேர்த்தாலும் நல்லா இருக்காது, உங்களுக்கு அப்படியே பிட்டு போயிடும் எண்ணெயில். வெல்லம் கம்மியாக சேர்த்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் அளவு கரெக்டாக இருக்கணும். இன்கேஸ் உங்கள் அதிரசம் எண்ணெயில் பிரிஞ்சு போச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துட்டு பிசைஞ்சுக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பார்த்தீங்கன்னா அரிசியை ஊற வச்சு உடச்சிட்டு அதை சலிச்சிட்டு திருப்பி சலிச்சது மேலே நிற்கிறதெல்லாம் திருப்பி ஒரு தடவை நம்ம அரைச்சிட்டு திருப்பி சலிச்சுக்கணும். இந்த மாவை தக்காளி பழ பாகு வெல்லத்தோடு சேர்த்துட்டு நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சிடணும். இதுதான் நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் அதிரசம். பட் இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 2 டேஸ் ஆகும். நம்ம டக்குன்னு சாப்பிடும் போல் இருந்தது, இல்லை பண்டிகை நாள் அன்றைக்கி முன்னாடி நாள் பண்ணி வச்சதை இன்றைக்கி யூஸ் பண்ண மாட்டோம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த மாவோட மொத்த வெள்ளக்கரைசலையும் சேர்த்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இப்படி தான் தண்ணியாக இருக்கும், கவலைப்படாதீங்க. நம்ம இன்னொரு தடவை அடுப்பில் வச்சு கிளறும் போது இந்த தண்ணியெல்லாம் இழுத்து நம்மளுக்கு ஒரு திக்கு பந்து மாதிரி வந்துடும். இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மாவு கூட நான் இன்னொரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த மிக்சரை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி எடுத்துக்க போகிறோம். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க, அதனால் கை விடாமல் கிளறிட்டே இருங்க. இது நீங்கள் அடுப்பில் வச்சு கலர உங்களுக்கு நல்லா திக்காக பந்து மாதிரி திரண்டு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் கிளறிட்டே இருக்கணும். நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூயாக இருக்க மாதிரி தான் தெரியும், பட் ஆற உங்களுக்கு சரியாயிடும். மொத்தமாக இந்த அதிரசத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கோம். 3/4 கப் வெல்லத்துக்கு நான் 1 கப் அரிசி மாவு, 1/4 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் உங்களுக்கு உருண்டு திரண்டு வந்துடுது. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே அந்த பாத்திரத்துலேயே விட்டுறாதீங்க, சூட்டுக்கு அப்படியே காஞ்சி போயிடும். நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிட்டு அப்புறமா ஆற விட்டுக்கலாம். ஆற விடும்போது மேலே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஆற விடுங்க, அப்போ தான் மேல் லேயர் ட்ரை ஆகாமல் இருக்கும். நல்லா இதை ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு கை பொறுக்கிற சூடுக்கு வந்த உடனே நீங்கள் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு திருப்பி ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுருங்க. பிசையும் போது ரொம்ப அழுத்தி பிசையாமல் அப்படியே ஜென்டலாக பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாமல் நல்ல ஒரு சூப்பர் மிக்சராக வரும். பட் இதுவுமே கொஞ்சம் உங்களுக்கு கூயாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நல்லா கையில் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதை எடுத்து உருட்டி ரெடியாக வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸுக்கு அதிரசம் வேணுமோ அந்த சைஸுக்கு இந்த பந்துகளை நீங்கள் உருட்டி வச்சுடுங்க. எண்ணெய் தேய்ச்சிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒட்டாது. இப்போ நம்ம இந்த அதிரசத்தை தட்டிக்க போகிறோம். நான் 2 மெத்தட் காமிச்சிருக்கேன். அதிரசம் தட்டுறதுக்கு நீங்கள் எதர் வாழலை, இல்லைனா பட்டர் பேப்பர், இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் கவர், எண்ணெய் கவர் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க.
நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த வாழை இலை இல்லைன்னா பிளாஸ்டிக் கவரில் நல்லா எண்ணெய் தடவி விட்டுருங்க. ஒரு பந்தாக எடுத்துகிட்டு உங்கள் கையிலேயே எண்ணெய் தடவிட்டு நீங்கள் அந்த பேப்பர் மேலே வச்சுட்டு ஃப்ளாட்டாக தட்டணும். தட்டும்போது உங்களோட இந்த 2 ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் தட்டினீங்கன்னா உங்களுக்கு அழகாக வரும். ரொம்ப மெலிசாகவும் தட்டக்கூடாது, ரொம்ப தடியாகவும் தட்டக்கூடாது, ஓரளவுக்கு மீடியம் திக்னஸில் இருக்கணும். ரொம்ப மெலிசாக தட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த பேப்பர் விட்டு எடுக்க வராது. நீங்கள் எண்ணெயில் போடும்போதே உங்களுக்கு பிரிஞ்சு போயிடும். ரொம்ப தடியாகவும் தட்டினீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வேகாது. ஏன்னா நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் எண்ணெயில் போட்டோன்னே உங்களுக்கு டக்குன்னு கலர் வந்துடும். எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. எண்ணெய் போதுமான அளவுக்கு சூடு இல்லைனாலும் உங்களுக்கு எண்ணெயில் அதிரசம் பிரிஞ்சிடும். அதிரசத்தை உள்ளே போட்டால் பபிள்ஸ் வர ஸ்டேஜில் நீங்கள் எண்ணெயை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிற அதிரசத்தை நல்லா 2 சைடாக ஈவன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துடணும். எண்ணெயில் போட்டால் உங்களுக்கு மேலே வரும்போது நல்லா பஃபாகி புஷ்ஷுன்னு அதிரசம் வரும். எண்ணெய் விட்டு வெளியே எடுக்கும் போது 2 கரண்டியை வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிரசம் ஷேப்புக்கு கரெக்டாக வந்துடும். உள்ளே இருக்கிற எண்ணெயும் உங்களுக்கு வடிஞ்சிடும். முதல்ல உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்போ மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் 2 கரண்டியை வச்சு அமுக்கும் போது உங்களுக்கு அதிரசம் ஷேப்புக்கு வந்துடும். இப்போ அடுத்த மெத்தடில் பார்த்திங்கன்னா நம்ம நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கணும். அதே தாங்க இலையில் தட்டிட்டு எண்ணெயில் போட்டு 2 பக்கம் குக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அதிரசம் ரெடி ஆகிடும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிடும். அதனால் டக்குன்னு ஒரு 2 தடவை திருப்பி போட்டு நீங்கள் எண்ணெயை விட்டு வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுக்கும் போது ஜென்டலாக ப்ரெஸ் கொடுத்துட்டு எடுங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி எல்லா பந்தையும் நீங்கள் பொரிச்சு எடுத்தால் போதும், உங்களுக்கு அதிரசம் ரெடி ஆகிடும். இந்த மாவோட அளவுக்கு எனக்கு 16 மீடியம் சைஸ்டு அதிரசம் வந்தது. ரொம்ப சிம்பிளாக இருக்குது இல்லையா? இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணுற விஷயம் என்னென்னா வெல்லம் கரெக்டாக இருக்கணும். நல்ல குவாலிட்டி வெல்லம் யூஸ் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதாங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தீபாவளிக்கு மட்டும்தான் சாப்பிடணுன்ட்டு இல்லைங்க, மிச்ச நாள்லேயும் உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிடலாம். வெளியே வாங்குறதோட வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.